ராயல் ஃப்ரூட் அண்ட் நட்ஸ் ஃபலூடா. கஸ்டர்ட் பவுடர். இது வந்து வெது வெதுன்ற பால். நல்லா கட்டி இல்லாமல் கலக்கியாச்சு. இப்போ நல்லா கொதிச்ச பாலில் இந்த கஸ்டர்ட் அடுப்பை நல்லா சிம்மில் வச்சுக்கிட்டே காய்ச்சலில் கையில் வச்சா பால் அப்பிடுவேன். கொதிச்சிருச்சு பால். தேவையில்லை, தீ தேவையில்லை. இதை இப்படியே நல்லா அரை வச்சிடணும். வெண்ணிலா எசன்ஸ் நல்லா ஆற வச்சு ஒரு 2 மணி நேரம் அப்படியே ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. கொதிக்க வச்ச தண்ணியில் போட்டு ஒரு அரை வேக்காடு வேக வச்சு சேமியாவை எடுத்து வச்சுக்கோங்க. சேமியா அரை வேக்காடு வெந்துருச்சு. வெந்துருச்சுலம்மா? வெந்துருச்சு அவ்வளோ. தனித்தனியாக வந்துடும். அருண் ஐஸ்கிரீம். இந்த கஸ்டர்ட் மில்க் ஷேக்கை நல்லா ஃப்ரிட்ஜில் வச்சு சில்லுன்னு எடுத்தாச்சு. இப்போது இந்த டம்ளரில் வந்து ஃபஸ்ட்டு சேமியா, ரோஸ் மில்க் எசன்ஸு, ஜப்ஜா சீடு எல்லாம் போட்டு ஃபஸ்ட்டு ஒரு லேயர் வச்சுட்டேன். இப்போ செகண்ட் லேயர் இது. ஃபஸ்ட் லேயர் எடுக்கும்போது உங்களுக்கு என்ன மாதிரியான நட்ஸ் ஃப்ரூட்ஸ் வேணுமோ அந்த மாதிரி போட்டுக்கோங்க. ஐஸ்கிரீம் ஸ்கூப்பு நான் போட்டுக்கிட்டே இருக்கேன் திருப்பி திருப்பி. அவ்வளோதான். இது அப்படியே கொண்டே கொடுத்துருவியாவா? ஆமாம். பாதாம் ராயல் ஃப்ரூட் அண்ட் நட்ஸ் ஃபலூடா. ராயல் ஃப்ரூட் அண்ட் நட்ஸ் ஃபலூடா. இது ஒரு டம்ளர் 140 ரூபா. நீங்கள் இந்த மாதிரி மொத்தமாகவும் மிக்ஸ் பண்ணிக்கிடலாம், இல்லை கிளாஸில் லேயராகவும் கடையில் மாதிரி செட் பண்ணிக்கிடலாம். என்னோடய ஹஸ்பண்டுக்கு கடையில் மாதிரி கேட்பாங்கடா. உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான நட்ஸு, ஃப்ரூட்ஸு, ஜப்ஜா சீடு எல்லாம் போட்டு லேயராக ரெடி பண்ணிட்டேன். பசங்களுக்கு இந்த மாதிரி ஒன்றா வச்சு மிக்ஸ் பண்ணி பவுலில் வச்சு கொடுத்துருவேன். பவுலில் சர்வ் பண்ணும்போது எக்ஸ்ட்ரா லேயர் ஐஸ்கிரீம் வச்சு கொடுத்தாச்சு. பசங்க ரொம்ப விருப்பப்பட்டு சாப்பிட்டாங்க. சூப்பராக இருந்துச்சு. நீங்களும் இந்த மாதிரி ராயல் ஃப்ரூட் அண்ட் நட்ஸ் ஃபலூடா வீட்டிலேயே செஞ்சு பாருங்கள். நோன்பு திறக்கிறதுக்கு சண்டே ஸ்பெஷல் ஹெல்த்தியான ட்ரிங்க் ரெடி பண்ணியாச்சு. இன்ஷா அல்லாஹ் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அஸ்ஸலாமு அலைக்கும்.